பொங்கல் திருநாள்னாவே ஊரே கொண்டாட்டமா இருக்கும், வீடே களகட்டும். அதுல முக்கியமா பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆற படங்கள் ஒரு ட்ரெடிஷனாவே இருந்துட்டு வருது. அந்த வகையில நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் திரைப்பயணத்துல அவரு நடிச்சு பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆன படங்களுடைய பட்டியலை பார்க்கலாம். 1952 தீபாவளி அன்று வெளியான படம் தான் பராசக்தி. மிகப்பெரிய வெற்றி அடைந்தது மட்டுமல்லாமல் தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு புரட்சியை உண்டாக்கியது. அதே சமயம் சிவாஜி கணேசன் என்ற ஒரு நடிகனை அடையாளம் கண்டது. அதன் பிறகு பண்டிகை காலங்களிலும் முக்கிய விடுமுறை காலங்களிலும் சிவாஜி கணேசன் படங்கள் வெளியாகின. எம்ஜிஆர் சிவாஜி என இந்த இரண்டு துருவங்களின் படங்களும் சக்கை போடு போட்ட காலம் அது. 1953 சிவாஜி கணேசன் நடித்த பரதேசி திரைப்படம் பொங்கல் அன்று வெளியானது. இந்த படம் தான் நடிகர் திலகத்தின் முதல் பொங்கல் வெளியீடு. இதனைத் தொடர்ந்து ஒரு வருடம் கழித்து 1955 ரிலீஸ் ஆன காவேரி திரைப்படம் சிவாஜிக்கு பெயர் பெற்று தந்தது. அதைத் தொடர்ந்து அடுத்த வருடமே நானே ராஜா திரைப்படம் வெளியானது. ஆனால் பெரிய அளவில் பேசப்படவும் இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி படமாகவும் அமையவில்லை. பிறகு 1960 பொங்கல் வெளியீட்டாக சிவாஜி கணேசனின் இரும்பு திரை ரிலீஸ் ஆனது. ஜெமினி S.S. வாசன் தயாரித்து இயக்கிய இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. முதலாளித்துவத்தை எதிர்த்து குரல் கொடுக்கும் தொழிலாளி கதாபாத்திரத்தில் சிவாஜியின் நடிப்பை அனைவரும் பாராட்டினார். இதன் பின்னர் 1962 வந்த பொங்கல் ரிலீஸ் சிவாஜியின் கெரியரில் மிக முக்கியமான படம் என்றே சொல்ல வேண்டும். ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் தயாரிக்க ஆரூர் தாஸின் வசனத்தில் பீம்சிங் இயக்கத்தில் சிவாஜி, ஜெமினி கணேசன், சாவித்ரி, சவுகார் ஜானகி நடித்த பார்த்தால் பசி தீரும் திரைப்படம் மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றது. வசூல் குவிந்தது. 1962 பிறகு 1964 சிவாஜிக்கு மறக்க முடியாத பொங்கல் கொண்டாட்டம். குறிப்பாக நடிகர் திலகத்தின் ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்ந்தார்கள், இன்னமும் கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த படம் கர்ணன். மிக பிரம்மாண்டமான பொருட்செலவில் B.R. பந்தலு இயக்கிய இந்த படத்தில் சிவாஜியின் நடிப்பில் மிரண்டு போனது தமிழ் உலகம். பாடல்கள் அனைத்தும் பிரமாதம். ஆனால் இதற்கு முன்பு வெளியான வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் அளவுக்கு பெரிய அளவிலான வெற்றியை பெறவில்லை. இதைத் தொடர்ந்து 1965 பொங்கலுக்கு வெளியானது சிவாஜியின் பழனி திரைப்படம். படத்தையும் படம் சொன்ன கருத்தையும் கண்டு நெகிழ்ந்தார்கள் ரசிகர்கள். எல்லா பாடல்களும் ஹிட் அடித்தன, படமும் வெற்றி பெற்றது. இதையடுத்து 1967 சிவாஜிக்கு மீண்டும் தித்திப்பு பொங்கலாக அமைந்தது. A.P. நாகராஜன் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் நடித்த கந்தன் கருணை வெளியானது. வீரபாகுவாக சிவாஜியின் நடிப்பு மிரட்டியது. அதில் குறிப்பாக சிவாஜியின் வீர நடையை மறக்க முடியுமா? 1970 மீண்டும் ஒரு கலர்ஃபுல்லான வெற்றியை சுவைத்தார் சிவாஜி. A.C. திருலோக்சந்தர் இயக்கத்தில் ஈஸ்ட்மேன் கலரில் வெளியான எங்க மாமா படத்தை எல்லோரும் கொண்டாடினார்கள். MSVயின் எல்லா பாடல்களும் தேனாக சுவைத்தது. சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது எங்க மாமா திரைப்படம். ஆனால் 1971 அப்படியே உல்டாவானது. அந்த வருடம் பொங்கலுக்கு வெளியான இருதுருவம் திரைப்படம் படுதோல்வியை சந்தித்தது. சிவாஜி, பத்மினி, முத்துராமன் நடித்த இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு கிடைக்கவில்லை. படம் போட்டு 40 நிமிடங்கள் கழித்துதான் சிவாஜியே வருவார். தவிர கதையும் அமைப்பும் களமும் அந்நியமாகவே இருந்ததும் தோல்விக்கு காரணம். இதையடுத்து 5 வருடங்கள் இடைவேளை வந்தது. வரிசையாக சிவாஜி நடித்துக் கொண்டேதான் இருந்தார், படங்கள் வந்து கொண்டேதான் இருந்தன. என்றாலும் இந்த வருடங்களில் பொங்கல் ரிலீஸ் மட்டும் ஏனோ அமையாமல் போனது. 1977 சிவாஜியின் அவன் ஒரு சரித்திரம் வெளியானது. படத்தின் பாடல்கள் எல்லாமே அமிர்தம். சிவாஜியின் நடிப்பு மற்றும் மஞ்சுளா, காஞ்சனா என பலரின் யதார்த்த நடிப்பு நன்றாகவே அமைந்திருந்தது.